இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 8வது வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொன்னார். பாவத்தை குறித்து எந்த பாவத்தை குறித்து? இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாத பாவத்தை குறித்து. எல்லா மனிதரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போனோம். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஆனால் நமக்காக, அதாவது ஆதாம் முதல் கடைசி மனிதனுடைய பாவங்கள் அனைத்தையும் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார். அவரை நம்பாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவை நம்ப மறுப்பது பாவத்தின் வேறாகவும் அதனால் உண்டான சாபமாகவும் காணப்படுகிறது. இது அவர்களுடைய தண்டனைக்கு ஏதுவானது. இந்த அவிசுவாசம் என்கிற பாவத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறார். அடுத்து நீதியை குறித்து பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவ நீதியாகும்படி பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டு சிலுவையிலே நம்முடைய பாவத்திற்கான முழு தண்டனையும் ஏற்றுக்கொண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து அவருடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருந்து நமக்காக பரிந்து பேசுகிற நம்முடைய நீதியா இருக்கிற கர்த்தர் அவர். அடுத்து இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்பட்டதுனால நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். கிறிஸ்துவின் சிலுவை மரணம் பாவத்தின் மீதான நியாய தீர்ப்பு. பாவம் மிகவும் பயங்கரமானது, அது கொடூரமானது. இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் பாவத்தின் மொத்த உருவானவன். பாவத்தை அதிகமாக்கி ஜனங்களை பாவம் செய்ய தூண்டி ஆளுகை செய்து நரகத்திற்கு இழுத்துச் செல்கிறான். பாவத்தின் அனைத்து காரியங்களுக்கான தண்டனை அது தேவகுமாரனுடைய மரணம், சிந்தப்பட்ட அவருடைய இரத்தம் பாவத்தின் பரிகாரத்துக்காக தேவைப்பட்டது. அது முற்றிலுமாக செலுத்தப்பட்டாயிற்று. பாவத்திலே தொடர்ந்து இருப்பவர்களையும் சாத்தானோடு சேர்ந்து தேவனை எதிர்க்கிறவர்களையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேற்றரவாளன் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் இந்த உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொன்னார். ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்ய நம்மை அர்ப்பணித்து அவர் கண்டித்து உணர்த்தும் போது செவிசாய்த்து நடப்போமா? செவிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, ஆதாமின் மீறுதலினாலே எங்கள் மீது சுமத்தப்பட்ட பாவம், நாங்கள் செய்த பாவங்கள், எங்களுடைய மீறுதல்கள், அக்கிரமங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டதை உணர்ந்தவர்களாக இந்த பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு தேவ நீதியை பெற்றுக்கொண்டு நியாய தீர்ப்புக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படத்தக்கதான கிருபை தாங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களை கண்டித்து உணர்த்தும் போது அவருக்கு நாங்கள் செவி கொடுத்து கீழ்ப்படியத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.